அல்லேலூயா. 2வது ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்தோம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். இந்த மனுஷன் பேர் என்ன? நாகமான். ஆனால் இவனை பற்றி எந்த அளவுக்கு விளக்கமா வேதம் சொல்லுது பாருங்க. இவன் செய்த சாதனைகளை வேதம் பெரிதுபடுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். படைத்தலைவன், தன் ஆண்டவனிடத்தில், தன் ராஜாவினிடத்தில் பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன். எண்ணிக்கை உள்ளவன்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு கீழே ஒரு பெரிய படையே இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இவனை பயன்படுத்தினார். மகாபராக்கிரமசாலி. இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லியிருக்கு? அவனோ குஷ்டரோகியா இருக்கு. இவனுடைய பெயரை சுற்றிலும் இருக்கிற பெருமை, இவனை குறித்த மேன்மை, இவனை உயர்த்தி காட்டும் ஒவ்வொன்றும் கடைசியில் இவனை பற்றி சொன்ன அந்த ஒரு வார்த்தை மொத்தத்தையும் கெடுத்துருச்சு. அந்த சிஸ்டரா ரொம்ப தங்கமான சிஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. அந்த பிரதரா சர்ச்சு வேலைன்னா முன்னுக்கு நிப்பாரு, ஊழியமா ஓடி ஓடி செய்வார், ஜெபமா வரப்போல பண்ண முடியாது. ஆனா அந்த சிஸ்டருக்கு கோபம் வந்துச்சு, புருஷனை போட்டு அங்காடி அடிக்கும். அந்த பிரதருக்கு கோபம் வந்துச்சு, வாயிலிருந்து கெட்ட வார்த்தை சரளமா வந்து. அதாவது நம்மளை பத்தி 100 விஷயம் மெச்சிக்கொள்ளப்படத்தக்க, நம்மை மேன்மையாய் நினைக்கத்தக்க, பிறர் பெருமை பாராட்டத்தக்க 100 விஷயம் இருக்கலாம். ஆனால் அந்த ஆனாலுக்கு பின்பாக இருக்கு பாருங்க, மகா பராக்கிரமசாலி ஆகிய அவனோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லியிருக்கு பாருங்க, குஷ்டரோகி. வெளியில எல்லாரும் பார்க்கும்போது எஸ் சார் அப்படின்னு சல்யூட் அடிப்பாங்க. வெளியில எல்லாரும் பார்க்கும்போது சார் வர்றாரு அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சு நிப்பாங்க. சேரை விட்டு எந்திரிக்கிறாங்களோ, சேரை தூக்கிட்டு எந்திரிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. ஆனா அவர் வீட்டுல போய் ஷர்ட்டை கலட்டினா ஒரு பயலும் பக்கத்துல வர மாட்டான். ஏன்? குஷ்டரோகி. வெளியில எல்லாரும் அவனை குறித்து பார்க்கும்போது பெருமைப்படக்கூடியவன், மதிக்கப்படத்தக்கவன். ஆனால் வீட்டுக்குள் போய் அந்த வஸ்திரத்தை அவிழ்த்தால் துர்நாற்றம். வெளியே இவன் ஒரு வெற்றியாளர், உள்ள செத்து கொண்டிருக்க. ஆனா இவன் நிலைமை எப்படி? இவங்க வீட்டுல ஒரு குட்டி பிள்ளை இருந்தா. அவ ஒரு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இவன் வீட்டுக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமி. இந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரி, அடிமை. இவன் எப்படி தெரியுமா? வெளியில இவ ஒரு அடிமை வேலைக்காரி, மத்தவங்க சொல்றத செய்யணும், சொல்றத செய்யலன்னா பயங்கரமான தண்டனை உண்டு. சொல்றத செய்யாம இருக்கவே முடியாது, அடிமை. ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு போல சந்தோஷமான ஆள் வேற யாருமே கிடையாது. அவன் எப்படி உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கிறான், வெளிய மரியாதை. ஆனா இவன் எப்படி தெரியுமா? இவ வீட்டுக்குள்ள அடிமை, ஆனா உள்ளயோ இவ பிறருக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறவள், பிறருக்கு இயேசுவை காண்பிக்கிறவள். ஆமென், அல்லேலூயா. அதாவது பெரிய மாட மாளிகைகளை வாழ்ந்து வீட்டுக்குள்ள வியாதியும் தொல்லையும் நிம்மதியற்ற நிலைமை இருக்கிறது ஒரு பக்கம். வீடு குடிசை விடுதாங்க, ஆனா அந்த வீட்டுல சாதாரண ஒரு சம்பாத்தியம் தான், குடிக்கிறது கூழு, ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. இந்த 2 நிலைமையில எந்த நிலைமையை நம்ம விரும்புவோம்? உண்மையாவா? நான் நம்ப மாட்டேன். ஏன்னா
வெளியே இருக்கிற ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ வெளியையும் உள்ளேயும் ஒரே போல இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அவன் வெளியையும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், உள்ளேயும் அந்த சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கணும். வெளியே நல்லா இருந்துட்டு உள்ள செத்துக்கிட்டு இருக்கிறதும் ஆண்டவர் விரும்பல. வெளியே நம்ம செத்து உள்ளுக்குள்ள நல்லா இருக்கிறதையும் கர்த்தர் விரும்பல. ரெண்டிலிருந்தும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படிங்க இருக்குது? உள்ளுக்குள்ள நீ செத்துக்கிட்டு வெளியே சூப்பரா நீ உன்னை காண்பிக்க நினைக்கிறாயா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, உன் நிலைமைய நான் மாத்துறதுக்கு என்னால முடியும், நீ உன்னை முதலாவது புரிந்து கொள். அல்லேலூயா. சரி, இவனுக்கு நடந்தது என்ன? இந்த குஷ்டரோகம் இருக்குது பாருங்க. இந்த குஷ்டரோகம் வேதத்துல பாவத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு ஒப்பனையா? பாவத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டு. பாருங்க, இந்த குஷ்டரோகத்தினுடைய ஒரு 5 விதமான குணாதிசயத்தை நான் சொல்றேன். இது எப்படின்னா, இது ஒரு உள்ளான வியாதி. குஷ்டரோகம் உள்ளான வியாதி. உள்ள இருக்கும், தோலுக்கு உள்ளதான் அதனுடைய இன்ஃபெக்ஷன் இருக்கும். தோலுக்கு வெளியில அதனுடைய புண் என்ன செய்யும்? வெளியில காணப்படும். ஆனா இது எங்க துவங்குறது அப்படின்னா, உள்ள துவங்குறது. பாவமும் அப்படித்தான். அதுக்குதான் பைபிள்ல சங்கீதக்காரன் எழுதுறாரு, எப்படி தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த பாவம் என்பது மறைந்திருப்பது, அதை வெளியில கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி காண்பிச்சு அத சரியா அதை கையாளலன்னு சொன்னா, அந்த எப்படி ஒரு குஷ்டரோகம் உள்ளுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு பார்த்திருக்கீங்களா? குஷ்டரோகம் உள்ளவங்களை பாருங்களேன், அவங்க விரல் முழுசா இருக்காது, நுனியில வர ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 சில பேருக்கு ஃபிங்கர்ஸே விரலே இருக்காது, வெறும் உள்ளங்கை மட்டும்தான் இருக்கும். அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, கையை மடக்கி. அந்த அளவுக்கு இது அரித்து கொண்டிருக்கிற ஒன்று. ஆமென். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உள்ள இன்ஃபெக்ஷன், வெளியே பாதிப்பு. பாவத்தை எப்படி சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 51:5 பார்க்கிறோம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று எழுதியிருக்கு. பாருங்க, நாம பாவம் செய்யறதுனால பாவிகள் அல்ல, நாம் பிறக்கும் போதே பாவிகளாய் இருப்பதால் பாவம் செய்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். ஆமென். உங்க சிந்தை இங்க இருக்குதா? அல்லேலூயா. ஆமென். நம்ம பாவம் செய்யறதுனால பாவிகள் கிடையாது. நாம் பிறக்கும் போது, அதுக்குத்தான் என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். அப்படின்னா நாம் பிறக்கும் போதே பாவி. ஏன்னா எங்க அப்பா பாவி. ஆனால் ஆண்டவர் குறுக்கே நம்மை பரிசுத்தப்படுத்தி பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். அப்போ பாவம் என்பது நம்ம வாழ்க்கையில எப்படி அப்படின்னு சொன்னா, என்னிலே பாவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் பிள்ளை பாவியாக என்ன செய்கிறான்? பிறக்கிறான். அப்போ எனக்கு எப்படி இயேசு தேவைப்பட்டாரோ அதே போல என் பிள்ளைக்கும் இயேசு தேவைப்படுகிறார். நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பினபடினால் என் பிள்ளை பாவி அல்ல என்று அல்ல, அவனும் பாவிதான். அவனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் வாழ்ந்தால் அவன் பரிசுத்தம் ஆகிறான். இப்படித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அப்படித்தான். இந்த பாவம் என்பது, நான் என்ன சொன்னேன், குஷ்டரோகம் எப்படி உள்ளே இருந்து புறப்பட்டு வெளியே இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாகி வெளியில வருதோ, அதே போல பாவம் எங்க இருந்து பிறக்குது அப்படின்னா, இருதயத்தின் சிந்தனைகளில் இருந்து பிறக்கிறது. இருதயத்தின் சிந்தனை எப்படி எனில், பார்க்கிறோம் மத்தேயு 15:19 எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எங்க இருந்து வருது? நம்ம போய் ஏதோ ஒண்ணு பாக்குறதுனால, இல்ல வீட்டை விட்டு வெளியே போறதுனால நான் பாவம் செய்யறேன் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா,
உனக்கு உள்ள இருந்துதாடான் தம்பி பாவம் வழியில வருது. தேவையில்லாத சிந்தனை எங்க இருந்து வருது? உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த முதல்ல நம்ம பார்த்தது என்ன? பாவம் என்பது ஒரு குஷ்டரோகம் என்பது ஒரு உள்ளான வியாதி. இரண்டாவது, இந்த குஷ்டரோகத்தை பத்தி எப்படி தெரியுமா? இது ஒரு வெறுக்கத்தக்க வியாதி. எப்படி அப்படின்னா, இந்த வியாதியினுடைய ஒரு அம்சத்தை நான் சொல்வேனால் என்னது? குறிப்பா இந்த வியாதி உள்ளவங்க சொரணை இல்லாம போயிரும், வலி இருக்காது. எப்படின்னா, சில நேரத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த குஷ்டரோகம் பிடிச்சவங்கள, பாதிக்கப்பட்டவங்கள நைட்டு தூங்குனா அவங்கள என்ன செய்யும்? எலி வந்து கடிக்கும். எலி வந்து கடிக்கும் போது இந்த குஷ்டரோகம் பாதிக்கப்பட்ட இடம் அவங்களுக்கு மரமரத்து போனதுனால எலி கடித்து அதுல இருந்து ரத்தம் வழிந்திருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு என்ன செய்யாது? வலி தெரியாது. காலையில் எழுந்து ரத்த குறையா இருக்கிறத பார்த்த உடனேதான் தெரியும் எலியோ ஏதோ பெருச்சாலியோ கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மரத்து போயிருங்க. இந்த பாவம் நமக்குள்ள இருந்தாலும் அப்படித்தான். அது நமக்கு வந்து ஒரு சுரணையே இல்லாத மாதிரி ஆக்கிரும். பாவம் நமக்குள்ள இருந்தா நம்மளுடைய மனசாட்சியை சாகடிச்சிரும். நம்ம மனசாட்சியை வேலை செய்யாது. ஏன்னா நம்ம செய்யறது நமக்கு சரியாவே தெரியுது, மரத்து போயிருது. இன்னொன்னு, இந்த குஷ்டரோகத்துல இருக்கிற ஒண்ணு என்ன தெரியுமா? பயங்கர துர்நாற்றம் வரும். இந்த நாற்றம் எப்படின்னா, ஒரு குஷ்டரோகி இன்னொரு குஷ்டரோகி இருக்கிறான் அப்படின்னா அவன் நாத்தம் இவனுக்கு பெருசா தெரியும், தன்னுடைய நாற்றத்தை அவன் பெரிதா. என்ன உன் மேல இப்படி ஸ்மெல் வருதே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இன்னும் உன் மேல இப்படி ஸ்மெல் வருதே அப்படின்னா பாவமும் அப்படித்தான். பாவம் எப்படி தெரியுமா? அவர் செஞ்சது பெரிய பாவம் மாதிரி தெரியும், நம்ம செஞ்சது அப்படி கண்ணு தானே அப்படி போயிட்டு வந்துச்சு, இதுல என்ன தப்பு இருக்கு? கண்ணுனா பார்க்கத்தான் வேணும். மற்றவர்கள் செய்வது பெரிதாக தெரியும், நம்ம செய்வது சாதாரணமா தெரியும். பாவத்தினுடைய குணாதிசயத்தை நாம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த குஷ்டரோகம் என்பது வெறுக்கத்தக்க வியாதி, மற்றவங்களை வெறுத்து தள்ள வைக்கும் அப்படின்னு சொல்லு. மூன்றாவதா இதனுடைய குணாதிசயம் என்ன? குஷ்டரோகம் என்றால் இது பிரித்து விடும் வியாதி. எப்படி பிரித்து விடும்? எப்படி? கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? ஒரு ஆளுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, கோவிட் வந்துருச்சுன்னா அந்த ஆளை என்ன செய்துறாங்க? தனியா வச்சிடறாங்க ஒரு ரூம்ல. இந்த குஷ்டரோகமும் அப்படித்தான். யாருக்கு குஷ்டரோகம் இருக்குதோ அவங்கள தனிமைப்படுத்திடுவாங்க. அவங்களோட சகவாசம் வச்சா அவங்களுக்கு அந்த வியாதி என்ன செய்திரும்? பரவிடும். இந்த குஷ்டரோகம் என்பது, ஒரு ஆள் தப்பு பண்றான் அப்படின்னா, தப்பு பண்றவன் மொத்தமா என்ன செய்ய மாட்டான், எல்லாரும் இருக்கும்போது தப்பு பண்ண மாட்டான், சீக்கிரட்டா தனியா போய் இந்த குஷ்டரோகம் தன் அன்பானவர்களை விட்டு தூரப்படுத்தி விடும். அதே போல பாவமும் அன்பானவர்களை விட்டு என்ன செய்து விடும்? தூரப்படுத்தி தனிமைப்படுத்தி அவன் அந்த பாவத்தில் இன்பம் காண செய்யும். குஷ்டரோகம் அதற்கு சுகம் என்பதே கிடையாது, மருந்து மாத்திரைகள் கிடையாது, ஆயின்மெண்ட் கிடையாது, டயட்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. என்ன களிம்பு போட்டாலும் சரி, நேச்சுரலா ஒரு ஆளுக்கு இயற்கையா சுகமாயிருமா அப்படின்னா சுகமாகாது. பாவமும் அப்படித்தான், பரிகாரமே இல்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசுவை நம்பினால் இந்த பாவத்திலிருந்து பரிசுத்தம் நமக்கு உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, குஷ்டரோகத்திலிருந்து சுகம் உண்டு. அல்லேலூயா. இயேசு குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் சுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கொடூரமான கொடுமையான வியாதியா இருந்தாலும் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மனுஷரால் முடியாதது இயேசுவால் எல்லாம் ஆகும். இயேசு சுகம் தருகிறவர். அல்லேலூயா. இந்த குஷ்டரோகிக்கும், நாகமான் என்கிற குஷ்டரோகிக்கும், தன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரியின் மூலம்
அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் பெயர் எலிசா. அவரிடத்தில் போனால் சுகம் உண்டு என்கிற ஒரு நற்செய்தி இவனுக்கு சொல்லப்படுது. இவன் ராணுவ அதிகாரி, பெரிய பொசிஷன்ல இருக்கிறவன். அப்போ இவன்கிட்ட சொன்ன உடனே இவன் உடனே யோசிக்கிறான், என்ன தெரியுமா? சரி, நான் அந்த தீர்க்கதரிசிட்ட போய் ஜெபம் பண்ணி நான் என்ன செய்திருவேன், சுகம் ஆகிவிடுவேன் அப்படின்னு தான் உள்ளத்துல என்ன செய்தார், தீர்மானம். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? 3 காரியம். இந்த நாகமான் குஷ்டரோகி எப்படி தன் வாழ்க்கையில் மேலே உயர்ந்து வந்தான், தன் பிடியிலிருந்து, இவனை பிடித்து வைத்திருந்த இந்த குஷ்டரோகத்திலிருந்து எப்படி இவன் மேல் எழும்பி வந்தான் என்பதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு ஆளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சிறு பிள்ளை இவனை பார்த்து சொல்றா, இந்த மாதிரி என் எஜமானுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவரு ஒரு தீர்க்கதரிசிட்ட போனா அவரு இவரை சுகமாக்கிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு உடனே கோபம் வரல. என்கிட்ட எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்ம உடனே என்ன செய்வோம், கவனிக்கிறீங்களா? நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தங்க சொல்லிட்டா நம்ம உடனே என்ன செய்வோம், அப்படிலாம் நான் கிடையாது, அவங்க ரொம்ப வாய் பேசுறவங்க, அப்படிலாம் இல்லையே, நான் பேசாம யாரதான் இருக்க முடியும், நம்ம உடனே என்ன செய்வோம், நம்மை தற்காத்து கொள்ள நினைப்போம். ஆனால் இந்த மனுஷங்கிட்ட, உன்கிட்ட குஷ்டரோகி இருக்கியா, நீ ஒரு குஷ்டரோகி, நீ அந்த தீர்க்கதரிசிட்ட போனா சுகமாயிரும் சொன்ன உடனே, ஆமா நான் ஒரு வியாதிப்பட்டவன் தான், எனக்கு சுகம் தேவை என்கிற உணர்வு முதலாவது இவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கும் நமக்குள்ள வர வேண்டிய உணர்வு என்ன தெரியுமா? நான் ஒரு பாவி, எனக்கு உதவி தேவை. நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிவந்த போதே பாவி, எனக்கு இயேசுவின் உதவி தேவை. நான் ரட்சிக்கப்பட்டவள், ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனாலும் எனக்குள் இருக்கிற இந்த வியாதியை நான் சரி பண்ண வேண்டும். ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் ஆமேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இத நம்ம ஒத்துக்கணும். என்னைக்குமே நம்ம பலவீனத்தை நம்ம ஒத்துக்கணுங்க. மறைச்சு மறைச்சு வச்சோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம பலவீனத்தை நம்ம ஒத்துக்கிட்டா அந்த பலவீனத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆவியானவர் இருக்கிறார். நம்ம பலவீனத்தை நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, நமக்கு எதிரானவன் பிசாசுக்கு நம்ம பலவீனம் நல்லா தெரியும். ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஆளுடைய பலவீனம் இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆளு ஈஸியா அடிச்சு வீழ்த்தப்படுவார். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, உன் போல பலவீனம் உனக்கு தெரியும், உன் பலவீனம் எனக்கும் தெரியும், உன் பலவீனம் பிசாசுக்கும் தெரியும்ன்றத மறந்துடாத. உன்னை அடிக்கிறதுக்கு பிசாசுக்கு உன் பலவீனம் நல்லா தெரியும். அப்படின்னா நீ முதல்ல உன் பலவீனத்தை என்ன செய், ஒத்துக்க. ஆமென், ஆமென். இன்னைக்கு மாலை நேரத்துல நம்மளை கூட்டு வந்ததுக்கு காரணம், ஆண்டவர் நம்ம பலவீனத்தை நாம ஒத்துக்கணும்ன்றதுக்காக. நம்ம பலவீனத்தை நமக்கு மெதுவா சுட்டி காண்பித்து நாம் ஒத்துக்கொள்ளணும். முதல்ல ஒத்துக்கணும், நான் பாவி ஆண்டவரே, எனக்குள்ள இந்த தேவையில்லாத பழக்கம் இருக்குதுப்பா, எனக்குள்ள இந்த மன்னிக்கிற குணம் இல்ல ஆண்டவரே, எனக்குள்ள சட்டுன்னு ஒரு விஷயத்த கண்ட உடனே டப்புன்னு எனக்கு கோபம் வந்துருது ஆண்டவரே, எனக்குள்ள கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறேன் ஆண்டவரே, பயந்துடுறேன் ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசம் இல்லாம போயிருது ஆண்டவரே. அப்படின்ற நம்ம பலவீனத்தை நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஒத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 19:12 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பாருங்க, யாரு கேள்வி கேட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் மிஸ்டேக்க ஒருத்தன் ஒத்துக்கிறது பெரிய விஷயம். ஆண்டவர் இன்னைக்கு நைட் சொல்றது, உன் பிழைய முதல்ல ஒத்துக்கிறதுக்கு கற்றுக்கொள். உன் தவறை ஆண்டவர் உணர்த்தும் போது அதற்கு ஆமா ஆண்டவரே அப்படித்தான் நான் என்று ஒத்துக்கொள்ள நீ முதல்ல உன்னை தகுதிப்படுத்து, உன்னை நேர்படுத்து, உன்னை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வா என்று சொல்லி. ஹல்லேலூயா. இவன் தன்னுடைய பிரச்சனை எப்படி உணர்ந்தான்? பிரச்சனை எல்லாருக்கும் வருது,
ஆனால் இந்த பிரச்சனையை விட்டா இது என்ன அழிச்சிரும். இந்த குறிப்பிட்ட பலவீனத்தை நான் விட்டேன் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட குஷ்டரோகத்தை நான் விட்டேன்னா இது என்ன செய்திரும், அழிச்சிரும். இன்னைக்கும் நமக்குள்ள வர வேண்டிய உணர்வு அப்படித்தான். அந்த சின்ன மிஸ்டேக் தான், அந்த சாதாரண விஷயம் நம்ம பாக்குறதுக்கு பெருசா அதை என்ன செய்யல, நினைக்கல. அந்த சாதாரண விஷயம் தாங்க அது நம்மளை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவன் நினைச்சது என்னன்னா, இந்த குஷ்டரோகம்ன்றது சின்ன விஷயமா நினைக்கல, இது என்னை அழிக்க வேண்டியதை நான் அழிக்காவிட்டால் அது என்ன செய்து விடும், அழித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். தான் ஒரு ராணுவ அதிகாரி என்பதை விட தான் ஒரு நோயாளி என்பதை இவன் ஒத்துக்கொண்டான், உணர்ந்தான். அல்லேலூயா. ராணுவ அதிகாரினா யாரு? வெளியே நம்ம காட்டுற ஷோ. நோயாளின்றது யாரு? உள்ள இவனுக்குள்ள இருக்கிற நிலைமை. அப்போ வெளியே இருக்கிற ஷோ உள்ள இருக்கிற அந்த வியாதியை என்ன செய்யும், மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோ நோ நோ, இவன் என்ன நினைச்சான்னா, வெளியே நான் ஒரு ராணுவ அதிகாரின்னு காண்பிக்கிறத விட, காமிச்சு ஊரை ஏமாத்துறதை விட, நான் ஒரு நோயாளின்னு ஒத்துக்கிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் சுகம் பெற்றுக்கொள்ளணுமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒரு வெளியே ஒரு போர்வை காண்பிப்போம், அப்படியே பரிசுத்தமா ரொம்ப பைபிள் தெரிஞ்ச மாதிரி, ரொம்ப புருஷன் கூட அப்படியே ரொம்ப ஐக்கியமா இருக்கிற மாதிரி, வீட்டுல எல்லாரையும் மன்னிச்சு அப்படியே மருமகளை ஏத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப உன்னதத்துல வாழ்ற மாதிரி ஒரு ஷோவை காண்பிப்போம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, உன் நடிப்ப முதல்ல நிறுத்து, உன் மாய்மாலத்தை முதல்ல நிறுத்து, வெளியே நீ காட்டுற அந்த போடுற சீனு அத முதல்ல நிறுத்துன்னு ஆண்டவர் என்ன செய்யறார், நமக்கு சொல்றார். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற உண்மையான குணாதிசயத்தோடு நீ என்னிடத்தில் வா என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆளு தனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அறிந்துகிட்டா அதுக்கு விரோதமா ஃபைட் பண்றதுக்கு இறங்கிடணும். ஆமென், அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை எது? சுத்தி இருக்கிற ஆளு, சூழ்நிலை, இதுதான் நம்ம பெருசா பிரச்சனையா நினைப்போம். நோ, நமக்குள்ள ஒண்ணு இருக்குது பாருங்க, உள்ளான ஒரு குணாதிசயம், அதுதாங்க அதுக்கு விரோதமா நம்ம எழும்புறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தர விரும்புறார். அந்த உணர்வை தர்றது யார் தெரியுமா? ஆவியானவர். ஆமென். கர்த்தர் நம்மளோட பலவீனத்துல நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம பலவீனம் என்னன்னு பேதுருவுக்கு ஒரு பார்வைதான், கர்த்தர் ஆண்டவர் இயேசு ஒரு பார்வைதான் பார்த்தார். அவன் மறுதளிச்சது அவன் உள்ளத்துல வந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே அந்த என்னை உணர்த்துகிற அந்த ஒரு பார்வை என் மேல படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். தாவீது தவறு செய்த உடனே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறார். அனுப்புன உடனே, நீயே அந்த மனுஷன் சொன்ன உடனே, நீ தான் விபச்சாரம் செய்த ஆள்னு சொன்ன உடனே அப்படியே நெடிதான் கிடையா என்ன செய்துட்டான், தாவீது விழுந்துட்டான். அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் உண்மையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, தன்னில் இருக்கிற பிரச்சனையை அறிந்து அதை சரி செய்ய நினைத்தால், முயற்சித்தால், கர்த்தரே அது சரி செய்யப்படுவதற்கு நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென். ஆமா ஆண்டவரே, என்னில இருக்கிற அந்த போராட்டத்தை இன்னைக்கு நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக கொண்டு வர்றேன்னு சொன்னா கர்த்தரே ஆண்டவர் அதை சரி. பாருங்க, இவன் இருக்கிறது சீரிய தேசம். ஆனால் இவன் போய் பார்க்க வேண்டியது எங்க? இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கணும். அப்போ சட்டுன்னு போய் என்ன செய்திட முடியாது, பார்க்க முடியாது. இவன் போய் தன்னுடைய ராஜாவின் இடத்தில் ஒரு லெட்டர் என்ன செய்யணும், வாங்க. அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் இஸ்ரவேல் ராஜாட்ட போய் அந்த லெட்டரை காமிக்கிறான். அந்த ராஜா ஓகே சொன்னாதான் அவன் தன் நாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்னைக்கு பாஸ்டர் ஜஸ்ட் ஒரு போன் பண்ணிட்டு பாஸ்டர் வந்து பாக்குற மாதிரி அன்னைக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சர்ச்சை ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர் பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அன்னைக்கு பாக்குற நிலைமையில இல்ல. அப்படி ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தபடியால் அந்த ராஜாக்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ராஜா கிட்ட
முறையா லெட்டர் வாங்கிட்டு போய் அந்த ராஜாவை என்ன செய்யணும் பாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. இப்படி லெட்டரை வாங்கிட்டு இவர் என்ன செய்யறாரு, சீரிய தேசத்துக்கு போறார். சீரிய தேசத்துல இருந்து லெட்டரை வாங்கி இஸ்ரவேல் தேசத்துக்கு போறார். அந்த ராஜா கிட்ட போய், இந்த மாதிரி எனக்கு இருக்கிற குஷ்டரோகத்தை உங்க நாட்டுல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி தான் மாத்தணும், அவர் ஜெபம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு அவன் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன, ஓ நாட்டுல இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட என் நாட்டுக்குள்ள வர்ற எதுக்கு? நான் தான் உன்னுடைய உன்னை குஷ்டரோகிய சுகமாக்குறாளா? நான் என்ன குஷ்டரோகம் கிளினிக்கா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் வேற மாதிரி என்ன செய்துட்டான், யோசிக்க ஆரம்பிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அதாவது வெளியே இருக்கிற ஒரு இயேசு அறியாத ஒருத்தர், இயேசு அறியாத ஒருத்தர், ஏங்க நான் உங்க சர்ச்சுக்கு வரணும், உங்க பாஸ்டர் கிட்ட நான் ஜெபம் பண்ணணும், என்ன உங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சந்தோஷமா நீங்க கூட்டு வருவீங்க. ஆனா இந்த மனுஷன் ஆண்டவரை அறிஞ்ச இஸ்ரவேலின் ராஜா இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஏய், எங்க சர்ச்சுக்கா வர்ற, எங்க சர்ச்சுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்க வர்றியா, எங்க கூட சண்டை போடுறதுக்கு வர்றியா, அப்படி இப்படின்னு இந்த ராஜா குதிச்சா, நம்ம குதிச்சா என்ன ஆகும்? எங்க சர்ச்சுக்கு வர்றியா, எப்படி நீ வரலாம்? நம்ம உடனே என்ன செய்வோம், பக்கத்துல இருக்க சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, சரியான லூசா இருக்கும் போல, நம்ம சர்ச்சில் ஒரு ஆளுக்கு சுகம் கிடைக்குதுன்னா கூட்டிட்டு வருவியா, வந்த ஆளை இப்படி பண்றிய அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணா, தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை பாக்குறதுக்கு ஒரு வெளியே இருக்கிற ஒரு ஆள் வர்றான் அப்படின்னா இவன் எப்படி நடந்திருக்கணும்? ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம அப்படி இருக்கணும். வெளியே இருந்து ஒரு ஆள் நம்மளை கவனிக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கர்த்தர் பிள்ளையா நம்மளை காண்பிக்கணும், ஆண்டவருக்கு பிள்ளையா எப்படி சாட்சியா நம்ம நடந்து கொள்ளணும், நம்ம மற்றவங்களுக்கு இயேசுவை காண்பிக்கணும்னு இருக்கிறோம். நம்மளே சண்டை போட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கா நம்ம நடந்துக்கிறது இல்ல இல்ல இல்ல. இந்த ராஜா குதிச்ச குதியில நாகமான் யோசிச்சிருப்பான், ஒருவேளை அவன் உண்மை பேசல அன்னைக்கு. இந்த ராஜா தக்கான்னு குதிக்கிறான், என் நாட்டை வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்க, எதுக்கு எங்க தேசத்துக்குள்ள வந்த, நான் என்ன உன் குஷ்டரோகத்தை நீக்கிற டாக்டரா அப்படி இப்படின்னு பேசுறான். ஆனா நாகமான் எந்த பதிலும் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். நமக்கு விரோதமா ஒருத்தவங்க தக்கான்னு குதிக்கிறாங்கன்னா நம்மளும் திரும்ப என்ன செய்யக்கூடாது, இன்னும் உண்மை சொல்ல மாட்டீங்க பாஸ்டர், ஒரு கை பார்க்காம விடக்கூடாது அப்படின்னு மாதிரி இருக்குது. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இல்ல இல்ல. இன்னைக்கு நாகமான் வெளியே இருக்கிற ஒரு ஆள், ஆண்டவரை அறியாத ஒரு ஆள் எப்படி நல்லா நடந்துக்கிறான் பாருங்க. இன்னைக்கு அந்த பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராங்க. அல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு புத்தி யார் போடுறது, ரோட்ல போற கழுதையை கொண்டு என்ன செய்யணும், நமக்கு புத்தி புகட்ட வேண்டியதா இருக்கு இல்ல. நல்ல விதத்துல நடந்து இவன் குதிக்கிறத பார்த்த உடனே தேசத்துக்குள்ள இப்படி சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான் வந்திருக்கான்னு அங்க தீர்க்கதரிசிக்கு கேள்விப்பட்ட உடனே அந்த தீர்க்கதரிசி உடனே ஆள் அனுப்பி, யோ அவன் என்னத்தானே பார்க்க வந்தான், என்ன பார்க்க வந்தான், நீ ஏன் குதிக்கிற, நீ அவனை என்கிட்ட அனுப்பிடு. ஆண்டவர் உடனே அங்க பேசி உடனே நாகமான எலிசா கிட்ட கூட்டிட்டு போறத பாக்குறோம். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன், ஆண்டவர்கிட்ட நாம் போய் அவரை நெருங்கி அவரோடு ஒரு ஐக்கியம் பெற்று, என் பலவீனம் இதுதான் ஆண்டவரே, என்னால இப்ப ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல சாமி, அப்படி யாரும் இங்க இடத்துல இருப்பீங்களானா, ஜெபம் பண்ண போனாலே எனக்கு உற்சாகமா பழைய மாதிரி ஜெபம் பண்ண வரமாட்டேங்குது. கொஞ்ச நாள் நான் ஜெபம் பண்றேன், அப்புறம் அப்படியே சோர்ந்து போயிடுறேன், அப்புறம் திரும்ப நல்லா ஜெபம் பண்ற மாதிரி இருக்கு, அப்புறம் திரும்பவும் சோர்ந்துடுறேன். நான் செய்யறத ஆண்டவருக்காக செய்யறதுல ஒரு 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 பவர் இல்ல, ஒரு உற்சாகம் இல்லன்னு ஒருவேளை நீங்க இங்க இருப்பீங்களானா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஜெபிக்க விடாம செய்யற சகல தடையையும் உடைத்து ஆண்டவர் தம் அண்டை கொண்டு வருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட சோர்வா இருந்தாலும், எப்பேற்பட்ட சவால் உங்களை அழுத்தி தேவனிடம் நீங்கள் நெருங்க முடியாத அளவுக்கு உங்களை பிரித்து வைத்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக குறுக்கிட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது, ஆண்டவரே என் பலவீனம் எனக்கு தெரியுதுப்பா,
என் பலவீனத்தை ஒத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வர்றேன்னு சொன்னா கர்த்தர் உங்க பலவீனத்தை மாற்றி தேவன் தம்மண்டை சேர்த்து கொள்ள உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரதம், நாகமான் குஷ்டரோகி வந்த ரதம் இப்பொழுது எலிசாவின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எலிசாவின் வீட்டிலே வந்து இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி தடையை மாத்திட்டார் பாருங்களேன். எலிசாவை பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆள் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்ட போது கர்த்தர் அந்த தடையை கிளியர் பண்ணி ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் தேவன் நாகமானை கொண்டு வந்தார். ஆமென். இப்ப எலிசா வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நின்றுச்சுன்னு வைங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? தன் தவறை உணர்கிற இருதயம் வேண்டும். அல்லேலூயா. முதல்ல தாம் பிரச்சனையை இவன் உணர்ந்து கொண்டான். ஆமென். இரண்டாவது பார்க்கிறோம், தான் யார் என்பதை அறிந்து கொண்டான். ஆமென். எழுதுறவங்களா இருந்தா எழுதிக்கோங்க. முதல்ல நம்ம பிரச்சனையை உணர்றது ரொம்ப முக்கியம். என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உணர்றது முக்கியம். ரெண்டாவது, நம்ம யாருன்னு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு காட்டுவார். நம்ம என்ன செய்வோம்? நிறைய நேரம் பிரச்சனையை தான் நம்ம காமிச்சுக்கிட்டு இருப்போம். பாருங்க ஆண்டவரே, இவங்க இப்படி பண்றாங்க, பாருங்க ஆண்டவரே, இங்க கடனா இருக்குது, பாருங்க ஆண்டவரே, இந்த தேவை இருக்குது. பிரச்சனையை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட காமிப்போம். ஆனா ஆண்டவர் பிரச்சனைய பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு நம்ம பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. நம்ம யாருன்றதை விட நம்ம பிரச்சனை தான் நமக்கு முக்கியமா தெரியுது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, உன் பிரச்சனைய நான் ஒரு செகண்ட்ல முடிச்சு வைக்க என்னால முடியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நீ முதல்ல அறிஞ்சுக்க. உனக்குள்ள நீ பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே இருக்கிற பிரச்சனைக்காக நீ போராடாத. இவனுக்குள்ள என்னங்க பிரச்சனை? இந்த குஷ்டரோகிக்குள்ள, நாகமான் குஷ்டரோகிக்குள்ள என்ன பிரச்சனை பாருங்க. எலிசா வீட்டுக்கு வந்து நிற்கிறார். அப்படி மிடுக்கா வந்து நிற்கிறார். உள்ள ஒரு குஷ்டரோகி, அது வேற விஷயம். ஆனா அந்த ட்ரெஸ், அவர் அடிக்கிற பெர்ஃபியூம், ஸ்ப்ரே, அவர் வர்ற காரு எல்லாம் பார்த்தா இவரா குஷ்டரோகி அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து நிக்கிறார். வந்து நின்னுட்டு 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 5:11. பாருங்க, இந்த வசனத்தினுடைய பின்னணியை நான் சொல்றேன். எல்லாரும் இங்க கவனிங்க. நாகமான் குஷ்டரோகி எலிசாவின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். நாகமான் போய் எலிசாவினுடைய வீட்டு வாசலை தட்டுகிறான். டக் 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 டக். தட்டின உடனே உள்ள இருந்து ஒருத்தர் ஒடியாரார். யார் அவரு? கேஸ், எலிசாவினுடைய வேலைக்காரர். ரதம் பார்த்தவொடனே ஒரு மாதிரி ஆயிட்டான். ஐயா, நீங்க யாரு? நான் தான் நாகமான் வந்திருக்கேன். ஓ, சீரிய ராஜாவோட? ஆமா, ஐயாவை பார்க்கணும்னு வந்திருக்கேன். எங்க ஐயா? எலிசாவையா? ஆமா. இருக்கிறாரா வீட்டுல? இருக்காரு. கூப்பிடுங்க, இந்தா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வேகமா உள்ள ஓடுறான். எலிசா கிட்ட போய் சொல்றான், மாஸ்டர், இந்த மாதிரி நாகமான் சீரிய ராஜாவின் படைத்தலைவன் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஏதோ குஷ்டரோகம் பிரச்சனையாமே, ஒரு மாதிரி வந்திருக்காரு, என்னன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் உடனே வாங்க. எலிசா பாஸ்டர் உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஓ அப்படியா அப்படின்னு டக்குன்னு லுங்கில இருந்தா பேண்ட மாத்திட்டு வேகமா ஓடி இருக்கணுமா இல்லையா? இவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? ஓ அப்படியா, அவரை போய் யோர்தான் நதியில 7 முறை முங்க சொல்லு. முங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். இத போய் சொல்லி. இவனுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? தயங்கி போயிருப்பான். என்ன வீட்டுக்குள்ளேயே ஆளை ஏத்தலையே, பாஸ்டர் ரொம்ப கடினமா இருக்கிறாரே. சரி போய் தாங்கி, ஐயா
நிஜமானு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, 7 முறை நீங்க போய் யோர்தான் நதியில முங்கி எந்திரிச்சீங்கன்னா எல்லாம் சரியா போயிருமா, உங்க குஷ்டரோகம் சரியாயிருமா அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார். என்னது? அதுக்கு தான் இந்த வசனத்தை வாசித்தோம். அதுக்கப்புறம் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், எங்க புறப்பட்டு போறாரு? வீட்டை விட்டு எதிர் திசையில போறார். அவன் வெளியே வந்து நின்று, யார் வெளியே வந்து நின்று? எலிசா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கணுமா. எலிசா வீட்டை விட்டு வெளியே வந்து தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவரே அப்படின்னு சத்தமா ஜெபம் பண்ணிருக்க, நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு குஷ்டரோகி, இவரை தொட்டாலே வியாதி தொத்திக்கும். இவரு குஷ்டரோகத்தை என்ன செய்யணுமா? தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நினப்பு இருக்கு பாருங்க, குழப்ப கெடுக்க. நீ யாரு? நீ ஒரு குஷ்டரோகி. நீ உதவி கேட்டு வந்திருக்கிற நீ, உனக்குள்ள என்ன செருக்கு? நாகமான், நீ இப்ப எங்க இருக்கிற? எலிசாவோட வீட்டு வாசல்ல நிக்கிற. எதுக்கு வந்த? உதவி கேட்டு வந்த. நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு எப்படிங்க போறோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம போறோம் பாத்தீங்க, ஒரு உபவாச ஜபத்துக்கு வர்றோம், இல்ல ஏதோ ஒரு தேவை, வீட்டுல உபவாசத்துக்கு ஜெபம் பண்றோம், சண்டே ஆராதனைக்கு போறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்படி வரும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்னன்னா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஓ உள்ளத்துல இருக்கிற ஆசை வாசை, ஓ உள்ளத்துல இருக்கிற இந்த தேவை அந்த தேவை, ஆண்டவர் இப்படி செய்யணும், இதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், உன்னுடைய திட்டம் இல்ல. நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை உன்னுடைய திட்டமாய் மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது நம்ம 1000 ஆசைகளோட வந்து, ஆண்டவர் வேற விதமா வேற எதையோ நம்ம கூட பேசி, ஆண்டவர்கிட்ட அற்புதத்துக்காக வேண்டிக்க கடன் பிரச்சனை மாறும்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம எதிர்த்து பேசினதை அன்னைக்கு என்ன செய்யறாரு? சுருக்குன்னு குத்துறாரு. புருஷன்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு கம்யூனியன் எடுக்க வந்த அந்த ஆளை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு அன்னைக்கு பயங்கரமா. சர்ச்சில் நம்ம என்ன செய்வோம்? ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, நீ தேவ பிரசன்னத்துக்கு எப்படி போற? ஆண்டவர் சமூகத்துல நீ போய் ஜெபிக்கும் போது உன்னுடைய ஜெப தேவை பெரிதுபடுத்தி நீ போகிறாயா, இல்ல கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவை, அது சீர் செய்யப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஆசையும் வாஞ்சையுமா இருக்கிறதா? ஹல்லேலூயா. அதாவது நமக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை விட நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இன்னைக்கு ஒருவேளை நிறைய தேவையோடு உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கீங்களா? என் புருஷன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் பாஸ்டர், என் குடும்பத்தில் இந்த தேவை சந்திக்கப்படணும் பாஸ்டர், இப்படி பல தேவையோடு இந்த இடத்துல, என் பிள்ளைக்கு எப்படியாவது நல்ல ஒரு எதிர்காலம் வந்துடணும் பாஸ்டர், இப்படி பல தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, நான் உனக்கு எதை தேவைன்னு நிர்ணயிக்கிறனோ தேவை 100 இருக்குது. ஆனா கர்த்தருடைய உள்ளத்தில் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் என்ன என்கிற அறிவு நமக்கு உண்டா? ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்க தேவை பெருசு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உன்னை உருவாக்கின நான், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். நீ எனக்கு இடம் கொடுத்தால் உன் தேவை ஒவ்வொன்றுக்கும் நான் அற்புத பரிகாரம் செய்ய உண்மை உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது அதுதான். நீ வருத்தப்பட்டு பாரத்தோடு இந்த இடத்தில் வந்திருப்பாயானால் ஆண்டவர் சொல்லும், ஓம் பாரத்தை நீ என்கிட்ட இறக்கி வை. நீ இறக்கி வைக்கும் பட்சத்தில் நான் என்னுடைய இளைப்பாறுதலை உனக்கு தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அவன் நினைச்சது, அந்த குஷ்டரோகி நாகமான் நினைச்சது ஒன்றும் அவன் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை. 12வது வசனத்துல பாருங்களேன்,
என்ன போட்டிருக்குது? உக்கிரத்தோட திரும்பி போனான். ஆண்டவர் உன்னை பேசும்போது அதை ஒத்துக்கிறது இல்ல, அதற்கு எதிரடையாய் நடப்பது, அதுக்கு எதிர்த்து நிற்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் செயல்படுவது. பாருங்களேன், கவனிங்க. இந்த நாகமான பொறுத்தளவு எப்படி தெரியுமா? ஆண்டவர் வேணும், ஆனா அவர் திட்டம் வேணாம். எப்படி? ஆண்டவர் வேணும், நான் சுகமாகறதுக்கு ஆண்டவர் வேணும், ஆனா ஆண்டவர் மனசுல இருக்கிற திட்டத்தை நான் அறிஞ்சுக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, உனக்கு ஆண்டவர் வேணுமா? இல்ல ஆண்டவர் வேணும்ன்றது நம்ம தேவை ஆண்டவர் முன்னாடி வைக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, என் உள்ளத்தை நீ பார்க்க போறியா, இல்ல என் கையில இருந்து ஏதாவது வாங்கிக்கணும்னு நீ வந்தியா? ஆண்டவர் நீ சொல்றது, என் உள்ளத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துற ஆண்டவர். என் உள்ளத்தை நீ பிரியப்படுத்திட்டா என் கை உனக்காக வேலை செய்யும். ஹல்லேலூயா. நிறைய பேரு கைய பார்த்துக்கிட்டு தான், கையில என்ன கிடைக்கும், கை அற்புதம் செய்யுமா, கை நமக்காக சத்ருவின் கட்டை உடைக்குமா, இந்த கையே பார்த்து தானே நம்ம பழகிட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, என் உள்ளத்தை நீ பார், என் உள்ளத்தில் இருக்கிறதை நீ அறிந்து கொள், என் உள்ளத்துக்கு பிரியமாய் நீ நடந்தால் என் உள்ளம் பிரியப்பட்டு என் கை உனக்காக வேலை செய்ய உண்மை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு பின்பாக நெடுநாளாய் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்திராத காரியங்களை கர்த்தர் நடத்தி காண்பிக்க போகிறார். ஆமென். நெடுநாளாய் நடக்காது, நெடுநாளாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது, ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதை, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை, ஆவிக்குரிய எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்கி, கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளில் தேவன் கிரியை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு விஸ்தரிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாகமான் பாருங்க, எப்பவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட போனா நம்ம யாருன்றத ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறது. அதுதான் முதல்ல சொன்னேன். நாகமான் கிட்ட போகும்போது, ஆண்டவர்கிட்ட போகும்போது, எலிசா கிட்ட போகும்போது, அப்பதான் நாகமான்னா யாருன்றது அவனுக்கே தெரிய வந்துச்சு. அது வரைக்கும், இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ராஜா கோவப்பட்ட போது இந்த நாகமான் ரொம்ப நல்லா நடந்துகிட்டான், வெரி டீசன்ட், ரொம்ப நல்லா நடந்துகிட்டான். ஆனா இப்போ எலிசா வீட்டு வாசல்ல வச்சுதான் இந்த நாகமான், உண்மையான நாகமான் யாருன்றத கண்டுபிடிக்க முடிஞ்சது. யாருவன்? கர்வம் கொண்டவன், ஈகோ. ஈகோ சொல்லுவாங்கல்ல, தெரியுமா? ஈகோ பிடிச்ச ஆளு. எங்க ஊர் தான், எங்க ஜாதி தான், எங்க நாடு தான், எங்க ஊர்ல இருக்கிற ஆறு தான் பெருசு. சொல்றத பாருங்க. 12வது வசனத்துல பார்க்கிறோம், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகி ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி, எங்க தண்ணி தான் பெருசு, எங்க ஊர் மாதிரி வருமா? இந்த நினைப்பெல்லாம் இருக்குதா நம்மகிட்ட? இது என்ன ஊரு? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, அதை மாத்திக்க. முதல்ல நீ முன்னேறாததுக்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட மேட்டிமையான எண்ணம். கர்த்தர் உன்னை எங்க கொண்டு வந்தாரோ அதை குறித்து நீ உண்மை உள்ள ஆளாய். கர்த்தர் எந்த ஆபீஸ்ல உன்னை வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்தில் கர்த்தர் உன்னை பொசிஷன் பண்ணினாரோ அந்த இடத்தை குறித்து தேவனை வைத்து நீ பெருமைப்படு. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஆண்டவர் தாங்க அங்க உங்களை வச்சது, அந்த தெருவுல கர்த்தர் தான் உங்களை வச்சது. அப்படின்றப்போ எங்க ஊர் அப்படி, அங்க இப்படி, இங்க இப்படி, அமெரிக்கா இப்படி, ஆப்பிரிக்கா இப்படி, யார் கேட்டா அதெல்லாம்? இப்போ எங்க இருக்கிறீங்களோ, உங்க கம்பெனில கர்த்தர் உங்களை வச்சிருந்தா, உங்களை அந்த தெருவுல வச்சிருந்தா, உங்களை அந்த சபையில வச்சிருந்தா, அதை குறித்து நீங்கள் பெருமையா, ஏன் பெருமையா நினைக்கணும்? வெட்டி பெருமையெல்லாம் இல்ல,
கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் அந்த இடத்துல. கர்த்தர் அந்த வீட்டுல என்ன மருமகளா வச்சிருக்கிறார், என்ன மாமியாரா கொடுத்திருக்கிறார், என் வீட்டுல அப்படி வாக்கப்பட்டு என்ன ஆண்டவர் இங்க அனுப்பி இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்த முறுமுறுப்பின் எண்ணம் இன்னைக்கு மாறி போகட்டும். அந்த தேவையில்லாத கர்வம் மாறி போகட்டும். அந்த தேவையில்லாத பெருமைக்குரிய எண்ணங்கள் மாறி போகட்டும். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் சிருஷ்டித்து ஆண்டவர் அந்த பழைய எண்ணங்களை தேவன் கவிழ்த்து போடுவாராக, அகற்றி போடுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த ஈகோ இருக்குது பாருங்க, மோசமான வியாதிங்க. கர்வம், வீண் பெருமை. இந்த ஈகோ உள்ள ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கர்வம் உள்ள ஆட்கள் எப்படி நடந்துக்குவாங்க? தாங்க தான் எல்லாரை விட சிறந்தவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, தங்களையே பெருமையா நினைச்சுக்குவாங்க. மற்றவங்களுடைய கவனத்தை எப்பவுமே தாம் பக்கம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா இந்த வியாதி அப்படின்னு பார்க்கணும். சும்மா நான் இதெல்லாம் விளக்கி சொல்லல. மத்தவங்க கவனத்தை நம்ம பக்கம் திசை திருப்புறாளா நம்ம ஈகோ பிடிச்ச ஆளு. ஒரு ஆள் பாருங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அந்த ஒரு ஆளு ஈகோ பிடிச்ச ஆளு அவங்களுக்கு விரோதமா இன்னொருத்தவங்க மாற்று கருத்து சொல்லிட்டா அவங்களுக்கு என்ன செய்யாது, ஆகா. உதாரணத்துக்கு சொல்றேன், மனைவி இருக்கிறா, புருஷன் இருக்கிறாரு. அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு, இந்த அம்மா அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொன்னா இவர் உடனே என்ன செஞ்சிடும், இருக்கு நான் தான் சொல்லிட்டேன்ல. அப்படிதாங்க இருக்கக்கூடாது. குடும்பம்னா என்ன? முதல்ல நிறைய குடும்பங்கள்ல இந்த கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கான காரணம் நான் தான் பெரியவன்ற அந்த ஈகோ, கர்வம். அது இருக்கப்படாது குடும்பத்துல, சர்ச்சில் இருக்கப்படாது, நம்ம சொந்த பந்தங்கள் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் உண்டு. ஒவ்வொருடைய கருத்தையும் மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருடைய கருத்தும் சரி தவறு என்பது அல்ல. ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒவ்வொன்றாய் இருக்கும். ஆமென். இந்த மனுஷனுக்குன்னு ஒரு கருத்து இருந்தது. என்ன கருத்து? எங்க ஊர்ல ஒரு நதி இருக்கு, எங்க ஊர்ல ஒரு ஆறு இருக்குது. அந்த கருத்தை இவனால என்ன செய்ய முடியல. இவர் யோர்தான சொல்றாரு, இவன் அவங்க ஊர்ல இருக்கிற கருத்தை சொல்றான். அப்ப யாருக்கு நஷ்டம்? நீ உங்க ஊர்ல போய் அப்ப முங்கு, அப்படியேதான் இருப்ப. யோர்தானுக்கு நீ வா. பிறருடைய கருத்தை முக்கியப்படுத்தணுங்க. மற்றவங்க கருத்தை உங்க வீட்டுல எப்படி, நம்ம சர்ச்சில் எப்படி, நம்ம ஊழியத்துல எப்படி, பலரும் பல கருத்துக்களை சொல்லும் போது எல்லாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்வது அல்ல, எல்லாருடைய கருத்துக்களையும் மதிக்க முதலாவது கற்றுக்கொள்ளலாம். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கருத்தையும் செய்ய போவது அல்ல, சொல்றாங்கன்னா அதை மதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளலாம். அப்படி மதிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டாலே நமக்குள்ள இருந்து தெய்வீக குணம் வெளிப்படுகிறது என்ற அர்த்தம். ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. இவனுக்குள்ள இந்த கர்வம் என்ன தெரியுமா? தன்னைத்தான் முக்கியப்படுத்தலாம், ஆண்டவரை முக்கியப்படுத்தல. இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என்ன மாற்றம்னா, நீங்க சொல்றத நான் முக்கியப்படுத்துவேன் ஆண்டவரை. என் கருத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுறேங்கத்தா, என் கருத்து ஓரம் கட்டுறேங்கத்தா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த கவனிங்க. ஆண்டவர் உன்னுடையதை மாற்றுவதற்கு முன்பு நீ மாற அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மாற்ற வேண்டியதில் உன் கவனம் இருந்தால் நீ மாறாமல் உன் நிலைமையும் மாறாமல் போய்விடும். கர்த்தர் எதில் நாம் கவனம் செலுத்த நினைக்கிறாரோ அதிலே நாம் கவனம் செலுத்தினால் நமக்கு எது அவசியமோ அதில் அவர் கவனம் செலுத்துவார். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா, ஆமென். திரும்பவும் சொல்றேன் பாருங்க, திரும்பவும் கவனிங்க. உங்க கவனம் இங்க இல்லன்றத நான் சொல்றேன், உங்க கவனம் இங்க இருக்கணும். ஒரு ஆளு புரணி பேசுனா அக்கா அப்படியா, அதெல்லாம் நல்லா கேட்போம். ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்க.
ஒரு ஆள் இன்னொத்த வீட்டுல உள்ள கதைய கேட்கறதுக்கு ஏசப்பா இருக்கிற நாட்டம் இருக்குது பாருங்க. ஆனா நம்மளை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டா நம்ம அதை பாதிதான் கவனிக்க. சர்ச்சில் நம்ம மெசேஜ் எப்படி கவனிக்கிறோம்? ஏன்னா கவனிக்கிற முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். பொதுவா இங்க இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை, ஒரு ஆள் கவனிச்சு வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்தா கவனம் இங்க இல்லைன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. தேவன் உன்னை பேசுறதுக்கு நம்ம காது என்ன செஞ்சிருக்கணும்? கூர்மையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் சென்சிட்டிவா இருக்கணும்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, திரும்ப நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். கர்த்தர் எதில் நாம் கவனம் செலுத்த நினைக்கிறாரோ அதிலே நாம் கவனம் செலுத்தினால் நமக்கு எது அவசியமோ அதுல அவர் கவனம் செலுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு காண்பீங்கப்பா, நான் யாருன்னு எனக்கு காண்பீங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது என்னன்னா, நம்ம பிரச்சனை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதும் நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதும், இது ரெண்டும் நடந்ததற்கு பின்பாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற மூன்றாவது அங்கம், அவர் பக்கமாய் நம் மனதை திருப்ப தேவன், மனம் திரும்புதல் என்கிற ஒன்றை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை நம்ம அறிகிறோம், நம்ம யாருன்றத ஆண்டவர் உதவியோட அறிஞ்சுக்கிறோம். இது ரெண்டோட அப்படியே எழுந்து போயிடுறதா? இல்ல. மூன்றாவது, ஆண்டவர் நம்மகிட்ட பிரதிக்கிரியை எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? நாம அவர் பக்கமா திரும்பணும், மனம் திரும்பணும்ன்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா குஷ்டரோகம் என்பது வெளியே இருக்கிற வியாதி, கர்வம் என்பது உள்ளே இருக்கிற வியாதி. நம்ம வெளியே இருக்கிற பிரச்சனையை காண்பித்து உள்ளே இருக்கிற கர்வத்தை விட்டுறக்கூடாதுங்க. கர்வம் நம்மளை கொன்றும். ஆண்டவரே, வெளியே இருக்கிறதை பார்த்து உள்ளே இருக்கிற என்னை நான் விட்டுவிடக் கூடாது அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, நீ மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறார்? முதல்ல இவன் குஷ்டரோகத்துக்கு தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இவன் மனசுல இருக்கிற அந்த கருவத்தை முதல்ல வேற இருக்கணும்னு நினைச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, உன் தேவை இருக்குது பத்தியா, அதுதானே உன் மனசுல இருந்து கொப்பளிச்சு வந்துகிட்டு இருக்குது. உன் தேவை இன்னைக்கு மறந்துரு. நான் என்ன செய்ய போறனோ அதை நீ பெற்றுக்கொள். அதே நேரத்தில் உன் தேவையையும் நான் சந்திக்க உண்மை உள்ள தேவன். உன் தேவையை நான் மறக்கல, உன் தேவையை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஏற்ற பிள்ளையா நீ மாறணும். நீ என் பிள்ளைன்றத உன் குடும்பத்துல காண்பிக்கணும். உன் குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களே, அந்த ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு முன்பாக நீ இயேசுவாகிய என்னை காண்பித்தால், நான் உன் தேவை என்னவா இருந்தாலும் அதை செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இவன் கர்வம் உண்டு ஒரு மாதிரியா இவன் செயல்பட ஆரம்பிச்ச உடனே, இவன் குஷ்டரோகின்றத ஒரு சின்ன பிள்ளை சொல்லி அனுப்புனான் வீட்டுல. இப்ப ஆத்து பக்கத்துல, இவன் வீட்டு பக்கத்துல, எலிசா வீட்டு பக்கத்துல இருந்து எலிசாவுடைய நாகமானுடைய வேலைக்காரனை, ஊழியக்காரனே சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயா, 13வது வசனத்துல நானே வாசிக்கிறேன். தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஒரு 100 பவுன் தங்கம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா அதை செய்வீர் அல்லவா? 100 பவுன் தங்கத்தையா கேட்டாரு எலிசா தீர்க்கதரிசி? இல்ல, சாதாரணமா ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் இருக்கு பாருங்களேன், அதுல முக்கியமான ஒரு அங்கம் என்னன்னா கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, அதாவது கர்த்தர் சொன்னதை செய்து காட்டுவது. அவர் உனக்கு சொன்னது ரொம்ப சிம்பிளானது. ஸ்நானம் பண்ணும். நீர் 7 முறை முங்கி எந்திரிச்சா நீ சரியா போயிருவீரு. பெரிய காரியத்தை அல்ல, சிறிய கீழ்ப்படிதலையே அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு குஷ்டரோகம் வியாதி சுகமாறதுக்கு எத்தனை முறை முங்கணும்? எத்தனை முறை முங்கணும்? 7 முறை. மனசுல ஒரு ஆள் கர்வத்தோட இருக்கிறாங்க பாருங்க, ஏன் இந்த 7 முறை ஆண்டவர் முங்க வைக்கணும் ஒரு ஆளு? இந்த முங்குறதுல அப்படி என்னதான் இருக்கு?
அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு ஆளு கருவத்தோட அப்படியே நிக்கிறான். நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் தான் அப்படின்னு நிக்கிறான். இவனை என்ன செய்யலாம்? மடக்கணும். அதாவது பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம மடங்குனா மடங்குறது பேரு, ஆண்டவர் மடக்குனா அது உடைக்கிறது பேரு. ஆண்டவர் என்ன சொல்றது? நீயே மடங்குடா தம்பி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கிறார், கடின கழுத்துள்ளவன், தலையே வணங்க மாட்டான், ரொம்ப கடினமான ஆள். அப்படின்னா என்ன செய்யணும்? நீ கடினமா இருந்து மடங்க மாட்டனா, நீ ஏன் மடக்கிட்டா உனக்கு நல்லது. நான் என் கைய வச்சு மடக்கணும்னா மடக்க தெரியாது எனக்கு, அப்படி மடக்கும் போதே பட்டுன்னு உடைச்சு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, நீ 7 முறை மடங்கு. அப்படின்னா உன் கர்வம் குறையிறதுக்கு ஆண்டவர் அவனை எப்படி தாழ்த்த சொல்றார் பாருங்க. நம்ம எப்படி தாழ்த்தணும்? தண்ணி எங்க இருக்கும்? ஒரு குளம்னு இருக்கு, நதின்னு இருந்தா கரை இங்க இருக்கும், கரைக்கு உள்ள தண்ணி இங்க இருக்கும், தண்ணிக்கு உள்ள இவன் எத்தனை முறை முங்கணும்? 7 முறை முங்கணும். அப்போ எந்த அளவுக்கு இவன் தாழ்த்தணும் பாருங்க. தரை மட்டும் தாழ்த்த கூடாது பண்ணி, உனக்கு இருக்கிற கருவத்துக்கு தரைய தாண்டி இருக்கிற தண்ணி, தண்ணிக்கு உள்ள போய் 1 மடங்கு, திரும்ப மடங்கு 2, திரும்ப மடங்கு 3. ஏன்னா அந்த கருவத்தை உடைக்கணுமே. மடங்கு மடங்குன்னு மடங்கி 7 முறை, 7ஆவது தூரம் முங்கி எந்திரிக்கிறான். அற்புத சுகம் ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானத்துல கர்த்தர் எப்படி அந்த ஞான ஸ்நானத்துல முழுக்க ஞான ஸ்நானம்னு ஆண்டவர் அதை கொடுத்தாரு. ஏன் அப்படி கொடுக்கணும்? ஏன்னா இந்த மூழ்கிறதுல உள்ளே மூழ்கும் போது ஆண்டவர் இயேசுவோடு மரிக்கிறோம். மரிப்பது எதை குறிக்கிறது? இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி. அப்படின்னா இயேசு மரணித்தது ஆண்டவர் தாழ்த்தினதை குறிக்கிறது. அப்படின்னா ஒரு மனுஷன் இயேசு எப்படி தாழ்த்தினார்? மரணமே அவருக்கு இல்லை, ஆனால் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினால் அதே தாழ்மையை இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்த்து, என் மரணத்தை நீ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் வகையில், பிரதிபலிக்கும் வகையில் நீயும் உன்னை தாழ்த்தி. எப்படி தாழ்த்தணும்? தண்ணீருக்குள் மூழ்கி உன் கர்வம், உன் ஆணவம், உன் திமிரு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய ஜாதியில இருக்கிறது, உன் ரத்தத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் உடைத்து தண்ணீருக்குள் மூழ்கி நீ என்னோடு கூட மரித்து திரும்பவும் தண்ணீரை விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை என்ன செய்யுது? காண்பிக்கிறதை பார்க்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்கிற கர்வத்துக்கு எத்தனை முறைங்க நம்ம மூழ்கணும்? நம்ம செஞ்சதுக்கு, நமக்குள்ள இருக்கிற பெருமைக்கு எத்தனை முறைங்க? ஐயோ, அப்ப டெய்லி மூழ்கணுமோ? ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறத, என்னை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறேன், நான் அல்ல நீர்தான் என்பதை என் உள்ளத்தில் அங்கீகரித்து, என் திட்டம் இல்லை, என் தேவை இல்லை, நீங்க தான்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள இன்னைக்கு வரணும்னு கர்த்தர் நம்மள இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன சாதனை வேணாலும் செய்திருக்கலாம், கர்த்தர் உன்னிடத்தில் சொல்வது, நீ உன்னை தாழ்த்து. நீ உன்னுடைய பிரச்சனை என்னன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்க. நீ யாருன்றத முதல்ல புரிஞ்சுக்க. 3வது, மனம் திரும்பு. மனம் திரும்பி உன்னை தாழ்த்தி நீ என்னிடத்தில் வந்தால், நீ உன்னை தாழ்த்தினதுக்கு உண்டான பரிகாரத்தையும் நான் உனக்கு செய்யும் அற்புதத்தையும் நீ பெற்றுக்கொண்டு வீடு நோக்கி போவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட நம்ம பிரச்சனைக்கும் தீர்வை தர விரும்புகிறார். அதே நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி
சில விஷயம் நம்மை சுற்றிலும் தடையாக கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது. அதையும் கர்த்தர் சுக்கு சுக்கா உடைக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு சிறு பிள்ளை சொன்னதை சிறு பிள்ளையை போல கேட்டு தன்னை கர்த்தருக்கு முன்பாக ஒரு சிறு பிள்ளையை போல தாழ்த்தின போது அவன் மாம்சமும் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி. அவன் திரும்ப சொல்லவா? கவனிக்கிறீங்களா? ஒரு சிறு பிள்ளை சொன்னதை கேட்டு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி சிறு பிள்ளையை போல ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து உள்ளே இருந்து மேலே வந்த போது, தண்ணீருக்குள் இருந்து மேலே வந்த போது சிறு பிள்ளையை போல, பைபிள் அடுத்தான் சொல்லுது, சிறு பிள்ளையை போல அவன் மாம்சம் மாறி பரிகாரத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதா, கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. உன் பிரச்சனை என்னன்றத நீ முதல்ல கண்டுபிடி. உனக்குள்ள இருந்து உன்னை சாகடித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு கதையை மாற்றதுன்னு நான் சொல்லி இந்த தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. இத்தாலி தேசத்துல ஒரு பெரிய சர்க்கஸ் சாகசம் செய்கிற ஒரு மனிதன் இருந்தார். சர்க்கஸ் செய்கிறவன். இவன் எப்படின்னா ஒரு பாம்பை வச்சு சர்க்கஸ் பண்ணுவான். கிட்டத்தட்ட 11-12 அடி நீளம் உள்ள ஒரு பாம்பு, மலைப்பாம்பு. அந்த பாம்பை ஒரு குட்டி பாம்பா அமேசான் காடுகளில் இருந்து எடுத்துட்டு வந்தான். அது ஒரு குட்டி பாம்பு, மலைப்பாம்பு என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். அதனோட ரொம்ப நெருக்கமா அவன் பழகினான். அது ஒரு பிள்ளையை போல வளர்த்தான். அது பாக்கெட்ல இருக்கும், ஜோப்ல பேண்ட் பாக்கெட்ல இருக்கும். அவன் கூடவே சேர்ந்து படுக்கும். அவன் அதுக்கு பால் ஊட்டுவான், சாப்பாடு ஊட்டுவான், எல்லாம் செய்வான். அதை வளர்த்தான். ஆனால் அது ஒரு பாம்பு. 5 அடி நீளமாச்சு, 8 அடி நீளமாச்சு. இவனும் சிறு வயதுல இருந்தவன், அதுவும் வளர்ந்தது, இவனும் வளர்ந்தான். ஒரு நாள்ல அந்த பாம்பை அப்படியே சும்மா பெட் அனிமலா வைக்காம அதை ஒரு சர்க்கஸுக்கு என்று ட்ரெயின் பண்ணான். எப்படி? இவனை விட நீளமா இருக்கிற பாம்பு, 11-12 அடி நீளம் உள்ள பாம்பு, அவங்க கூட பெட்ல படுத்து தூங்கும். எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு நினைக்கும் போதே அருவருப்பாரு. ஆனா அவன் கூட பெட்ல படுத்து தூங்கும். அதை விரும்புவான். அப்ப அந்த பாம்பை ட்ரெயின் பண்ணான். சர்க்கஸ்க்கு ட்ரெயின் பண்ணும்போது எப்படின்னா, அந்த பாம்பை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய கூண்டில் வைத்து எடுத்துக்கொண்டு போவான். இந்த கூண்டை திறந்து விடுவான். இவன் போய் முன்னாடி நிற்பான். அந்த பாம்பு கூண்டுல இருந்து வெளியே வரும். வெளியே வந்து காலில் சுத்தி அப்படியே சுத்தி மேலே தலையில் வந்து அவன் தலையை வைத்து, அது தன்னுடைய தலையை வைத்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். பின்பு அவன் ஒரு சைகை காமித்த உடனே அவன் அந்த பாம்பு அப்படியே அன்காயில் ஆகி திரும்பவும் கேஜுக்குள்ள போய் உள்ள உட்காந்து. இதுதான் அவன் செய்யற சாகசம். இதை பல வருஷம் செய்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அதே போல இவன் செய்கிற சாகசம் மிகவும் உற்சாகப்படுத்தினது. மக்கள் விரும்பினார்கள். எல்லாருடைய கரகோஷமும் ஒரு பக்கம். இவன் இவன் சர்க்கஸ் காண்பிக்க வந்த உடனே பயங்கரமான கரகோஷம். முன்னாடி வந்து நின்னா எல்லாருக்கும் கையெல்லாம் காமிச்சான். பாம்பனுடைய அந்த கேஜை திறந்து விட்டாங்க. அந்த பாம்பு அப்படியே வந்தது, அந்த இவனை சுற்றினது. சுற்றி அவன் இருக்கிறதே தெரியல உள்ள. அவன் நல்ல, ஏன்னா பெரிய நல்ல கனத்த பாம்பு மேலே வந்து இருந்தது. மேலே வந்து இருந்தது, கீழே இறங்கவே இல்லை. இவன் சையை காண்பிக்கிறான், திரும்ப போவதற்கு போகவே இல்லை. அது மேலே வந்து தலையை வைக்காமல் அது இன்னும் இருக்க ஆரம்பித்தது. அவன் இருக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு புரியல. அதிலும் அவன் கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக தன் முக பாவனை மாற்றக்கூடாது என்பதற்காக வலியை பொறுத்து கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சிரிக்கிறான். அந்த பாம்பு இன்னும் இருக்க ஆரம்பித்தது. இவனுக்கு ஒன்னும் புரியல. என்ன வழக்கத்துக்கு மாறா இருக்கு, இப்படி ஒரு நாள் நடந்தது இல்லையே, இந்த பாம்பை குட்டியில இருந்து நான் வளர்க்கிறேனே. இன்னும் இருக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்திற்கு மேல் இவனால் தாங்க முடியவில்லை. இவன் சத்தம் போடுவதற்கு முன்பாக அவனை இறுக்கி
சர்ரத்தில் இருக்கிற எல்லா எலும்புகளையும் நொறுக்கி அப்படியே இவனை விட்டு இறங்கி கேஜுக்குள் போய் உள்ளே படுத்துக் கொண்டான். இவன் செத்தவனாய் கீழே விழுந்தான். ஒன்றும் புரியவில்லை. மக்கள் எல்லாரும் துக்கமாயிட்டாங்க. எப்படி இது நடந்தது? சிலர் சொன்னாங்க, எப்படி இவன் கூடவே இருந்ததாச்சே, நல்ல பழகுனது எப்படி இப்படி செய்யும்? சிலர் சொன்னாங்க, சின்ன குட்டி பாம்புல இருந்தே இவன் வளர்க்குறான், அதை தூக்கி அப்பவே காட்டுக்குள்ள விட்டுருக்கலாம். சரி, ஒரு 5 அடி நீளம் இருக்கும் போதாவது இதை தூக்கி பாம்புக்குள்ள காட்டுக்குள்ள விட்டுருக்கலாம். சரி, ஒரு 10 அடி வரும்போதாவது ஏதாவது ஒரு ஜூல கொண்டு போய் விட்டுருந்தா அது ஒரு வைல்ட் அனிமலா அது பாட்டுக்கு இருந்திருக்கும். இவன் வளர்த்த பாம்பு இவனையே விட்டுருச்சே, இவனையே சாகடிச்சிருச்சே என்று சொல்லி சிலர் வேதனைப்பட்டார். நான் சொல்ல வருகிறதும் அது. பாவமும் அப்படித்தான். ஒரு சின்ன பிழையை போல இருக்கும், ஒரு சின்ன இச்சையை போல இருக்கும், ஒரு சின்ன எதிர்த்து பேசுறதா இருக்கும், இல்ல சொன்ன விஷயத்தை லேட்டா ஒபே பண்றதா இருக்கும். எதுவானாலும் இருக்கு, சரி, அது ஒரு பாம்பு என்பதை மறந்து விடக்கூடாது. சில பேர் சொன்னாங்கல்ல, சின்னதா இருக்கும் போதே நீங்க தூக்கி போட்டிருக்கலாமே. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அந்த விஷயம் உனக்குள்ள சின்னதா இருக்குது, இன்னைக்கே அதை தூக்கி போட்டுட்டா, உன் பிரச்சனை என்னன்னு நீ கண்டுபிடிச்சிட்டா, அத நீ பாம்பு என் கூட படுக்கிறதா நீ பார்க்க மாட்ட, அது ஒரு பிரச்சனையா நீ பார்ப்ப. மேற்கொண்டு அந்த பிரச்சனை உனக்கு பிரச்சனையாய் முடிந்துவிடும் என்பதையும் நீ உணர்வாய். அந்த குறிப்பிட்ட பாம்பை அவன் பிரச்சனையாய் பார்க்காததினால் அதை தன்னில் ஒன்றாய் அவன் நினைத்து கொண்டான். முதல்ல அதை பிரச்சனையா பார்க்கணும், 2வது அது உனக்கு என்ன பிரச்சனைய கொடுக்கும்ன்றத பார்க்கணும், 3வது அதை தூக்கி. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதுதான். அந்த சின்ன விஷயம்தான். கொஞ்சமா கடன் வாங்குற நாளைக்கு இன்னைக்கு 100களில் கடன் வாங்குற நீ நாளைக்கு லட்சங்களில் வாங்கிக் கொள்வாய். அடுத்து லட்சங்களில் வாங்கி, அதான் கடன் வாங்கும் பழக்கம்னு சொல்றாங்க. அதுக்கு கடன் வாங்குற சுபாவம் இல்ல, கடன் என்பது பழக்கம். இஎம்ஐன்றது பழக்கம். இந்த பழக்கம்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதன் பக்கம் போகாமல் இருக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றது, சின்ன விஷயமா இருக்கும் போதே நீ அதுல இருந்து வெளியே வந்துரு. ஒரு சின்ன ஜோக்கு பாக்குற ஆள் மாதிரிதான் இருக்கும், காமெடி பாக்குற ஆள் மாதிரிதான் இருக்கும், ஆனா அது ஒரு நாள் உன்னை தியேட்டர் பக்கம் கொண்டு போயிடும். ஆகவே இன்னைக்கு அந்த சின்ன விஷயத்த டீல் பண்ணி ஒண்ணு கொன்னுரு, இல்லாட்டி அதை விட்டு நீ தள்ளி. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பாவமாய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு. இதை கவனிச்சிருக்கிறோமா? நம்ம பாவத்தை விட்டு விலகுன்னு இருக்கு, ஆனா பாவமா சில நேரத்துல தோணும், இது தப்பு மாதிரி தெரியுதே அப்படின்னு தோணும். நோ, அந்த பக்கமே போக கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். பாவம்னு தப்புன்னு தோணுதா, அதை விட்டு தள்ளி வந்துடு. தப்புன்னு தவறு என்று தோன்றுகிறதா, தள்ளி வந்து விட்டால் அன்றைக்கு நாகமானுக்கு கர்த்தர் அவன் பிரச்சனையையும் மாற்றி அவனையும் மாற்றி ஒரு விசுவாசியாய் திரும்ப அவன் ஊருக்கு கர்த்தர் அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் ஒரு அவிசுவாசியாய் தான் வந்தான். இந்த ஆண்டவர் வேணும் எனக்கு சுகம் தருவார்னு வந்தான். ஆனா போகும்போது அவன் ஒரு விசுவாசியாய், ஆண்டவரை பற்றி கொண்டவனாய், தேவனுக்காக வாழ்கிறவனாய் திரும்ப தன் சீரிய தேசத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்தது எதற்காக என்றால், என் பிரச்சனையை நான் முதல்ல உணரணும், 2வது நான் யாருன்றத கர்த்தர் உதவியினால நான் அறிந்து கொள்ளணும், 3வது நான் என் மனதை கர்த்தருக்கு நேராய் திருப்பணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதமும் இருக்கிறது, உங்களில் செய்ய போகிற மாற்றமும் இருக்கிறது. இது 2ஐயும் நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க. நமக்காக செய்யறது வேற, நம்மிலே நடக்கிறது வேற. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லணும், நமக்காக செய்யறது ஆண்டவருடைய வேலை. அற்புதம் யார் செய்ய முடியும்? நீங்க செய்வீங்களா? யாராவது சொல்லுங்க, அற்புதம் நீங்க செஞ்சிட முடியுமா?
அற்புதம் செய்யறதுதான் இன்னைக்கு நமக்கு முக்கியமா தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றது, அற்புதம் செய்யறது என் வேலை, என்கிட்ட விட்டுரு. நீ அற்புதத்தை காமிக்காத, நீ முதல்ல மாறுறத இன்னைக்கு உன்னை ஒப்புக்கொடு. என்றைக்கு நாகமான் தான் மாறுவதை விட்டு கொடுத்தானோ, எஸ் நான் போறேன், யோர்தான் கிட்ட போய் முங்குறேன் அப்படின்னு முங்குனானோ, அவன் கர்வமும் மாறிச்சு, அவன் குஷ்டரோகமும் மாறி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை மாற்றி, நம்முடையதையும் மாற்றி, அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை ஆக்கி ஆசீர்வாதமாக்குவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. தம்பி, டி மேஜர். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களால் முடிந்தா எழுப்பி நிக்க முடியுமா? சீஷர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே காற்றும் கடலும் அப்படின்னு சொல்லி. காற்று இப்படி அடிக்குது, தண்ணி உள்ள வருது, சீஷர்கள் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அதை பார்த்து கண்டுக்கவே இல்லை. ஆண்டவர் பார்த்ததெல்லாம், நீ ஏன்டா பயந்த? உனக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு? நீங்க உங்க பிரச்சனை தானே கைய காமிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களையே பார்த்துட்டு இருக்கார் தெரியுமா? நீ மாறு, உன் சூழ்நிலையில் மாற்றம் உண்டா. கர்த்தர் உனக்காக செய்ய வேண்டியதில் நீ கவனம் செலுத்தாமல், கர்த்தருக்காக நீ செய்ய வேண்டியதில் கவனமாயிரு. கர்த்தர் உன் விஷயத்தை பார்த்துக் கொள்வார். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. சேர்ந்து பாடலாமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசி